மத்த நாள் கூட மொமெண்டம் வரவே மாட்டேங்குது. ஆனா எக்ஸ்பைரி டே அப்பதான் பிரீமியம் பார்த்தீங்கன்னா, ஹையாவும் போகுது, லோவாவும் வருது. ஸோ எனக்கு புடிச்சது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே தான். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணா தான் நான் பணக்காரன் ஆக முடியும் சீக்கிரம். சீக்கிரம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா மத்த நாள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணா தான் ஃபாஸ்ட்டா ப்ராஃபிட் வருது எனக்கு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்கு. ஏன் எக்ஸ்பைரி டேல மட்டும் பிரீமியம் ஹையாவும் போகுது, சடனா லோவா ஆகுது? நான் ட்ரேட் பண்றதே எக்ஸ்பைரி டேல தான். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேல தான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு இது போதும். ஆனா இதுல எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, எக்ஸ்பைரி டேல நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறேன். இருந்தாலும் அத விட டபுளாவே நான் நெறைய டைம் விட்டுருக்கேன். நான் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா? கூடாதா? இந்த மாரிலாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். இந்த வீடியோல எத பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா? வேணாமா? இல்ல எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்றப்ப மட்டும் ஏன் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆகுது, ரொம்ப லோ ஆகுது? இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அண்ட் நெறைய பேத்தோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணா தான் நான் ப்ராஃபிட் பண்ண முடியும். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணா தான் நான் சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. அண்ட் சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பைரி டே தான் ஃபேவரட்டாவே இருக்கும். அப்படியே எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணா, எந்த மாரி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா எக்ஸ்பைரி டேல தான் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, லாஸ் பண்ணியிருக்காங்க இதுவரைக்குமே. நீங்க இந்தியன் மார்க்கெட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெறைய பேர் லாஸ் பண்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பைரி டே தான். எக்ஸ்பைரி டேனா என்னன்னே தெரியாம ட்ரேட் எடுத்து லாஸ் பண்றாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, என்ட்ரி பத்திலாம் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ், அவேர்னஸ்க்காக சொல்றேன். இந்த வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்களும் எக்ஸ்பைரி டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு பிகினர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் நான் பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பைரி டேனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்ப இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டின்னு சொல்லி இந்த மாரி இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸ்க்குள்ள கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும், சென்செக்ஸ்க்கும் மட்டும் தான் வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கு. மத்த எல்லா இண்டெக்ஸ்க்குமே மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும் தான் இருக்கு. வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது. இப்ப இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும். நிஃப்டிலயும், சென்செக்ஸ்லயும். இதே மாரி மந்த்லி கான்ட்ராக்ட்டும் ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது பார்த்தீங்களா? அந்த டே தான் எக்ஸ்பைரி டே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை பத்தி நான் டீட்டெயில்ஸா இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஆப்ஷன் கிரீக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தீட்டா, காமா, டெல்டா, வேகான்னு சொல்லி 4 கிரீக்ஸ் இருக்கு. இதுல தீட்டா பார்த்தீங்கன்னா டைம் டிகே. உங்களுக்கு எக்ஸ்பைரி டே நெருங்க நெருங்க அதோட பிரீமியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். இதுதான் தீட்டா. இப்ப இந்த எக்ஸ்பைரி டேல நமக்கு பார்த்தீங்கன்னா சடனா பார்த்தீங்கன்னா பிரீமியம் 0.5ல இருக்கிறது, இல்ல 1ல இருக்கிறது, இந்த மாதிரி பிரீமியம்ல இருக்கிறதெல்லாம் சடனா பார்த்தீங்கன்னா ரூ. 100க்கு போகும். ரூ. 200, ரூ. 300, ரூ. 400, ஏன் சம்டைம்ஸ் ரூ. 500, ரூ. 1000 கூட போகும். நீங்க சென்செக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூ. 1000 கூட தாண்டி இருக்குது. நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சடன் ஸ்பைக் காரணம் பார்த்தீங்கன்னா காமா தான். அதை தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கால்குலேஷன் இருக்கும். அதை போட்டால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பார்த்தீங்கன்னா உட்காந்து மார்க்கெட்டில் மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எதனால ப்ரீமியம் டேட் நெருங்க நெருங்க அதோட ப்ரீமியம் வேல்யூ குறையுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது காரணம் தீட்டா. அண்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏன் சடன் ஸ்பைக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது காமா. இது 2 தான் நமக்கு முக்கியமே. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குழப்பிக்காதீங்க ரொம்ப. ஓகே கைஸ், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. காமா பிளாஸ்ட்னால தான் நமக்கு சடன் ஸ்பைக் வருது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பைரி டே தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணால் நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன். ஏன்னா அதுதான் ரொம்ப மொமெண்டம் தருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ட்ரி. ஆனால் இதில் நான் என்ட்ரி எடுத்தேன்னா 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் கூட நான் வெளியே வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அதனால் நான் அதிகலாட்ட போடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 வரும். ப்ரீமியம் இதானோனையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட மென்டாலிட்டி இதுவாக தான் இருக்கும் எக்ஸ்பைரி டேல பண்ணுறதுக்கு. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எக்ஸ்பைரி டேவை ஏன் செபி பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸு இந்த 6 இண்டெக்ஸுக்குமே வீக்லி எக்ஸ்பைரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆயிருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 to 6 மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதை ஏன் இவங்க மந்த்லியாக மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணி ரொம்பவே லாஸ் பண்ணாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சூசைடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க எக்ஸ்பைரி டேலன்னு சொல்லிட்டு தான்
செபி பார்த்தீங்கன்னா எல்லா கான்ட்ராக்டையும் மந்த்லிக்கு மாற்றினாங்க. நிஃப்டி சென்செக்ஸுக்கு மட்டும் வீக்லியும் இருக்கும், மந்த்லியும் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும், ஏன் சம்மந்தமே இல்லாமல் அவங்க இப்படி மாற்றணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுனால தான் அப்படி கொண்டு வராங்க. இந்த மென்டாலிட்டியில் பண்ணக்கூடாது. நான் ஒரே நாளில் பணக்காரனாக போகிறேன், மொத்த காசையும் தூக்கி போட்டு அதிக லாட்டை எடுத்து இங்கேருந்து ப்ரீமியம் ரூ. 1 சடனாக ரூ. 300 ரூ. 400 போச்சுன்னா எனக்கு பயங்கரமாக வரும்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் போடுவாங்க. இருக்கிறதுலே இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடர் என்ன ஏதுன்னே தெரியாமல் ஒரு நார்மல் டேல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக்கு எக்ஸ்பைரி டேல நீங்கள் எடுக்கிறது. ஏன்னா எக்ஸ்பைரி டேல மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. உங்கள் அனாலிசிஸ் படி மார்க்கெட் நடக்காது. நீங்கள் என்னதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ண அது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் 2 நாள் ட்ரேட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கலாம். நான் சொல்கிறது கூட உங்களுக்கு விளையாட்டாக தெரிலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. சடனாக அது இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் கொடுக்கும். சடனாக அந்த ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். மார்க்கெட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். ஆனால் அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்ப அது பார்த்தீங்கன்னா வெறும் விக்கு மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாக கீழே க்ளோஸ் வச்சுருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் எக்ஸ்பைரி டேல. இது மேனுப்புலேஷனாலாம் கேட்டிங்கன்னா இது மேனுப்புலேஷன் கிடையாது. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆக காமா பிளாஸ்ட்னால நடக்கிறது தான் இது. இது எல்லா நாளுமே நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே நடக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே சைடு வேஸ்லேயே போய் எண்ட் ஆயிரும். சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வொலடைலாக இருக்கும். நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போயிருக்காது. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ எல்லோரும் எக்ஸ்பைரி டேவை லைக் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரூ. 1 சடனாக ரூ. 200 300 மூவ் ஆகுறது. இதுக்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அவங்களுக்கு எக்ஸ்பைரி டேவே பிடிச்சிருக்கு, அதிக மொமெண்டம் வர்றதுனால. நீங்கள் உண்மையிலே பணக்காரனாகணும்னு நினச்சி ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேல பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ நான் எக்ஸ்பைரி டேல ட்ரேடே பண்ணக்கூடாதா? ஒருவேளை நான் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எந்த மாதிரி பண்ணலாம்? இதுலேயும் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம்ல? நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே பண்ணுறேன், கேம்பிளிங் மாதிரி ட்ரீட் பண்ணாமல். இப்போ எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் கேட்பீங்க. இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பைரி டேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஓன் கேபிட்டலை வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒரு 1 வீக் இருக்குல்ல, அந்த வீக் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஒரு 10K 20K ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஒரு 2K 3K வச்சு ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் எக்ஸ்பைரி டேல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 அந்த வீக் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க, ஓகேவா? அந்த வீக்கில் ஒரு எக்ஸ்பைரி டே வருது, இல்லைனா நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு எக்ஸ்பைரி டே வருது. அந்த ப்ராஃபிட்லேருந்து 10Kலேருந்து ஒரு 2K எடுத்துக்கோங்க, ஓகேவா? 2K எடுத்து நீங்கள் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண போகிறீங்க. போச்சுன்னா அந்த 2Kவோட போயிடும். எப்படி பார்த்தாலும் ஹீரோ 0 தான் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு வேளை வந்துச்சுன்னா நீங்கள் ஹீரோ, இல்லைன்னா 0, 2000 உங்களுக்கு போயிடும். மீதி 8K பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த வீக்கோடது. அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2K இந்த மாதிரி இல்லைனா 1K. 2Kக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 3K 4Kலாம் போகக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு 98% நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க, 2% தான் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அந்த 2%க்காக நீங்கள் அதிக கேபிட்டலில் போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு 2000 1000 வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்க போகிறீங்க. ரூ. 1 2 தான் எடுக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு 1000ங்கிறப்பவே அதிக லாட்டு வந்துடும். 1000 2000ங்கிறப்ப உங்களுக்கு அதிக லாட்டு வந்துடும். அதுவே உங்களுக்கு போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பேராசை, ரொம்ப போய் மாட்டிக்குவீங்க. அதனால் ஒரு 1000 2000 எதில் இருக்கணும், நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கணுமே தவிர்த்து, அந்த வீக்கு நான் லாஸில் தான் இருக்கேன், இருந்தாலும் என்கிட்ட இருக்க கேபிட்டலை வச்சு தான் நான் எடுத்து அந்த வீக்கோட லாஸையும் ரெக்கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிடும், அங்கேயே மாட்டிக்குவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வொலடைலாக இருக்கனால ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வொலடைலாக இருக்கனால சடனாக அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. நானாக என்ட்ரி எடுக்கிறேன், ஒரு வேளை லாஸ்ட் லிமிட்டுக்கு மேலே தாண்டுச்சுன்னா எக்ஸிட் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், எக்ஸிட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ரொம்ப வொலடைலாக இருக்கிறனால, ஏன் 50 ரூபாய்க்கு நான் எடுத்தது 20 ரூபாய்க்கு வந்துருச்சு, ஏன் இங்கேருந்து திருப்பி 50 ரூபாய்க்கு போகாதா சடனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது 20 ரூபா 19 ரூபா ஆகி கடைசியில் 1 ரூபாய்க்கு 0 ஆயிடும். அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பயுமே ஹோல்டு பண்ணுவாங்க. 0லேருந்து எப்படி அந்த ஈவினிங்குள்ளே போகும்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் போகும், ஆனால் சில நேரம் போகவே போகாது. அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வழக்கமாக போடுறத விட கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு போட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய லாஸில் போய் மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல லாஸ் பண்ணுறது இது ஒரு ரீசன், எஸ்எல் போடாமல் பண்ணுறது. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேல நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து உங்களோட டார்கெட் அடித்தா கூட டைம் டிகேங்கிறனால ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆக உங்களோட டார்கெட்டை அடித்தா கூட நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராஃபிட் வராது. சம்டைம்ஸ் லாஸ் தான் வரும். ஏன்னா மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். டைம் டிகே எக்ஸ்பைரி டேனால என்ன ஆகும்னா ப்ரீமியம் டிகே ஆகிட்டே இருக்கும். டிகே ஆக ஆக உங்களோட பிளேஸுக்கே அது போனால் கூட ப்ரீமியம் டிகே இருக்கிறனால அது உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எனக்கு அதுதான் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டே பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் யார் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணுறாங்கல்ல இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா இவங்க சடனாக என்ட்ரி எடுத்துகிட்டு சடனாக வந்துடுவாங்க. எக்ஸ்பைரி டேக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். ஆனால் வழக்கமாக பண்ணுறத விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் தான். ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மூவ் ஆகும், சடனாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ ஒரு ஸ்கேல்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல உங்கள் எமோஷனல் ரொம்பவே பாதிக்கும். ஏன் சொல்கிறேன்னா ரூ. 2 நீங்கள் ஒரு ப்ரீமியம் பார்த்துட்டு இருக்கப்ப சடனாக அது ரூ. 10 போய் ரூ. 20 போய் ரூ. 30 போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னடா ரூ. 2 ரூ. 30 வந்துருச்சு, 30 பாயிண்ட் ஏறி இருக்குது, எடுத்திருந்தா இந்நேரமே நான் 10,000 20,000 ப்ராஃபிட் எடுத்திருப்பேன்னு சொல்லி யோசிப்பீங்க. யோசித்து என்ன பண்ணுவீங்கன்னா அது ரூ. 30 இருக்கும்ல அங்கே போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா அது ரூ. 30 திருப்பி அது ரூ. 60 ரூ. 100 கூட போயிடும். அதனால் இங்கேயே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துருவீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காமா பிளாஸ்ட் நடந்துருச்சு. ரூ. 2 ரூ. 30 வந்துருச்சு. அதுவே காமா பிளாஸ்ட் தான். இப்போ நீங்கள் ரூ. 30 போய் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து காமா பிளாஸ்ட் நடக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி காமா பிளாஸ்ட் நடந்துருச்சு ரூ. 2 இப்போ என்ன பண்ணுன்னா காமா பிளாஸ்ட் நடந்தோனையும் திருப்பி அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பழைய ரேட்டுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ரூ. 30 என்ட்ரி எடுத்துருப்பீங்கல்ல அந்த இது காமா பிளாஸ்ட் முடிஞ்சு ரூ. 30 அகைன் அதே ரூ. 2 போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகிட்டே போகும். இப்போ உங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேல பண்ணுறப்ப எமோஷ்னல் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும். பேஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். ஃபோமோ இருக்கவே கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோமோ ரொம்ப வரும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேல பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் நமக்கு எமோஷ்னல் ப்ளே பண்ணுது, இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, எதனால மார்க்கெட் எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒலட்டைலாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக என்னோட ஒரு சஜஷன் சொல்லிடுறேன். தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேல பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதை தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பைரி டேல பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள். எஸ்எல் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். செபியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீக்லியிலேருந்து மந்த்லிக்குன்னா அதுக்கு பின்னாடி நிறையா ரீசன்ஸ் இருக்கும். அவங்களோட டேட்டாலாம் பார்த்தா நமக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஸோ அவங்களே அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பைரி டேல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா மற்ற நாள் லாஸ் பண்ணுறதுல நிறையா கற்றுக்கலாம். இதில் லாஸ் பண்ணால் நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது. ஸோ எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.